எஸ்ஆர்எச் என்ன பண்ணுவாங்களோ அதைவே வந்து எல்எஸ்டி பண்ணியிருக்காங்க. பவுலிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்பெஷலி ஷார்துல் தாக்கூர் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலா இது பேட்டிங் பிச் தான். போன போன மேட்ச் எஸ்ஆர் ஹைதராபாத்ல எப்படி இருந்துச்சோ அதே பிச்சு தான் எப்பவும் இருந்திருக்கு. பட் எல்எஸ்டி வந்து டீசெண்டா போல் பண்ணாங்க. ஃபீல்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. ஆன் ஃபீல்ட் அவங்களுடைய ஃபீல்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆக்சுவலா எல்எஸ்டியோட பேட்டிங் கொஞ்சம் பவரா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கிளாஸை காமிச்சிட்டாங்க. ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவங்களுடைய ஓன் மெடிசனை திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஆக்சுவலா டாஸ் பாயிண்ட் வின் பண்ணிட்டு அவர் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணும்போது எல்லாருமே ஷாக் ஆனாங்க, என்ன பேட்டிங்கை விட்டு கொடுக்குறாரு அவர் அப்படின்ட்டு. பட் ஆனா அது ஒரு வழியா சமாளிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கிடைச்சிருக்கு டீமுக்கே அவங்களுக்கு மொத்தமா. கண்டிப்பா. ஏன்னா பண்ட் ஃபர்ஸ்ட் அவர் டிசிஷன் எடுக்கும் போதே டாஸ் ஜெயிச்சாச்சுன்னா எல்லாரும் எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் போடலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு பண்டோட டிசிஷன் பார்க்கும்போது. பட் அவங்க கொண்டு வந்த பிளான் அதை வந்து பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி வந்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சும் ஒரு 194 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர் தான். பட் நம்ம பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தனால இது பெரிய ஸ்கோர் இல்லாத மாதிரி தெரியலாம். பட் 194 கூட ஒரு பெரிய ஸ்கோர் தான். பட் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்கோருக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டர் நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ச் மாதிரியான பிளேயர்ஸ் வச்சிருக்கிறதால